ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பெரியவா அனுபவத்தில் சந்நியாசம்னா என்ன, எப்பேற்பட்ட வைராக்கியத்தோடு இருக்கணும், அந்த பாமர ஜனங்களுக்கு கூட எவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அனுபவம் தான் பார்க்க போகிறோம். உஜ்ஜயினி ராஜாவாக இருந்த பர்த்ருஹரிங்கிறவர் தமிழில் அவர் ஆண்டியாகி திருவிடமருதூர் கோயில் மேல கோபுர வாசலில் உட்காந்துட்டு பிக்ஷை வாங்கிறதுக்காக ஒரே ஒரு திருவோடு மட்டும் வச்சுட்டு இருந்தாராம். அவர் தன்னோட குருவான பட்டினத்தாருக்கும் சேர்த்து பிக்ஷை வாங்கிட்டு வருவாராம். ஒருத்தர் குபேர அம்சம், இன்னொருத்தர் உஜ்ஜயினி மகாராஜா. அப்பேற்பட்ட வைராக்கியத்தோட ஆண்டிகள் ஆயிட்டா. அப்படியும் பர்த்ருஹரிக்கு வைராக்கியம் போறலன்னு பட்டினத்தார் நினச்சாராம். ஏன்னா பிக்ஷைக்குன்னு திருவோடு வச்சுருந்தாரோ இல்லையோ. அதுதான் ஒரு நாள் ஒரு ஏழை வந்து பட்டினத்தார்கிட்ட போய் அன்ன யாசகம் பண்ணினானாம். கோயிலில் இருந்த மகாலிங்க சுவாமியே தான் அப்படி ஒரு மழை மாதிரி போனார்னு சொல்லுவா. அவர்கிட்ட பட்டினத்தார் சொன்னாராம், நானே ஒன்றும் இல்லாதவன், என்னை வந்து கேட்குறியே, போ, மேலே கோபுர வாசலில் ஒரு குடும்பி இருக்கான், அவனை போய் கேளு, நான் இப்படி சொன்னதாகவே போய் கேளுன்னு பர்த்ருஹரி கிட்ட அனுப்பினாராம். அதை கேட்டதும் சிஷ்யர் அதிர்ந்து போய், என்னது நம்மளை குடும்பின்னு விட்டாரா நம்ம குருநாதர்? ஒரு க்ஷணம்தான் புரிஞ்செடுத்தோம் அவருக்கு. ஒரே உடமையாக இருந்த இந்த திருவோட்டையும் போட்டு உடைச்சிட்டாராம். என்ன வைராக்கியம், ஓடுன்னு நமக்குண்டு அப்படின்னு பாடினவர் அப்புறமா ஓடு வச்சுட்டு இருக்கிறவனும் சம்சாரின்னு புரிஞ்சுனுட்டார். அதே மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரம் கையையே மடித்து தலைக்கு வச்சுண்டு ஆகாசமே போர்வை கட்டாந்தரையே மெத்த விரக்திங்கிறவள் தான் பத்தினி அப்படின்னு சயனிச்சுட்டு இருக்கிற துறவியானவன் ஆனந்த பரவச சமாதிங்கிற நித்திரையில் ஆழ்ந்திருக்கான்னு பாடியிருக்கார். அந்த மாதிரி அவரே ஒரு நாள் ஏதோ வயக்காட்டில் திறந்த வழியில் கையை மடித்து தலைக்கோசர கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கையை மடித்து தலைக்கோசரம் வச்சுட்டு படுத்துட்டாராம். அப்போது அந்த பக்கமாக வந்த உழவுக்கு போகிற பொம்மநாட்டிகளில் ஒருத்தி பிரம்மேந்திராவில் பரிகாசமாக பார்த்து, சன்னியாசியாமே சன்னாசி, தலைக்கோசரம், அதுக்கு தலைக்கு ஒசரமாக எதுக்கு ஒரு கை அப்படி கேட்குற நல்ல சன்னாசிட்டி அம்மா கூட வந்திருக்கா அப்படின்னு கேலி பண்ணாலாம். பிரம்மேந்திராளுக்கு சுரீல்னு சுப்பட்டு தான். ஆக கூட தனக்கும் மற்ற அவயங்களை விட தலையை ஒசத்தி வச்சுட்டா தானே சௌக்கியங்கிற நினப்பு இன்னும் போகலை இல்லையா? அது போகாத வரைக்கும் நான் என்ன சன்னியாசி, ஆஹா அம்பாலே தான் அந்த பெண் மூலமாக உபதேசிச்சுட்டு போயிருக்காருன்னு நினச்சி தலைக்கோசரம் வச்சுட்டு இருந்த கையை எடுத்து அப்படியே கிடந்தாராம். கொஞ்ச நாள் கழித்து அந்த பொம்மநாட்டிகள் அந்த வழியாக திரும்பி போனாலாம். அப்போது முதல்ல பரிகாசம் பண்ணினவளே மறுபடியும் அந்த மாதிரி சிரிச்சாலாம். சாமியாருன்னா அவங்களுக்காகவே எப்படி இருக்கணும்னு தெரிய வேணாம், ஊரில் போகிறவங்க வரவங்க பேச்சையெல்லாம் கேட்டு பண்ணுறவங்க என்ன சாமியாருங்க அப்படின்னாலாம். அன்னியிலேருந்து பிரம்மம்னா பிரம்மமாகவே ஆயிட்டாராம் சதாசிவர். இதில் என்னன்னா சந்நியாசின்னா ஒரு வைராக்கியம் இருக்கணும். அது எப்பேற்பட்ட வைராக்கியங்கிறது அந்த கால பாமர ஜனங்களுக்கு கூட எவ்வளவு அழகாக தெரிஞ்சிருக்கு. அப்படியாப்பட்ட தேசத்தில் தான் இப்போ காப்பி இல்லாமல் முடியல, ஓவல்டின் இல்லாமல் முடியல அப்படின்னு சொல்கிற சன்னியாசிகளும் இருக்கா. நாங்கள்லாம் சந்நியாசத்துக்கும் ஒருபடி மேலே போன அதி வர்ணாசிரமிகள். அந்த ஸ்திரீ சொன்ன மாதிரி நாங்கள் என்ன பண்ணணும் பண்ண வேணாங்கிறது எங்களுக்கே தெரியும்னு சொல்லுவா. இந்த மாதிரி புரளி பண்ணாமல் நிஜமாகவே ஆத்ம ஞானம் அடையணும்னா பட்டுன்னு ஒரு வைராக்கியம் மட்டும் வந்துட்டா போகிறோம். அன்னிக்கே சந்நியாசியை ஆத்த விட்டு புறப்படும்னு யதஹரவே விரஜேத் ததஹரவே பிரஜவேத் அப்படின்னு ஜாப்போலோபனிஷத்தில் சொல்லியிருக்கு. நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா.
அப்படின்னு உணவை வாங்கிட்டு வரத்துக்கு ஒரு திருவோடு வச்சுட்டு இருக்கிறவர் தான் ஒரு குடும்பின்னா நாமெல்லாம் எங்கே தான் போகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பெரியவாளை மட்டும் பிடிச்சுண்டா போகிறோம், சம்சாரம் கூட சத்சாகரமாகும். பெரியவா சொல்கிறபடி வாழ்ந்தாலோ சம்சாரத்தில் இருந்தாலும் அது சந்நியாசம்தான். என்ன நான் சொல்கிறதோ புரியறதோ இல்லையா? இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.